எங்கடா நீங்களா வந்துட்டீங்க? சுபி குட்டி எங்க? அண்ணி குளிச்சிட்டு வந்து குடிக்கிறாங்களாமா. பாத்துக்கங்கடா பாத்துங்க, சுபி கிட்ட இருந்து இந்த பழக்கத்தை கத்துக்கங்க. காலையில எந்திரிச்சோனே புள்ள குளிச்சுட்டு வருது, நீங்களும் தான் இருக்கீங்களே குளிக்கிறதுனால பயம், அதுவும் தண்ணினால ரொம்ப பயம் இந்த கோகுலுக்குனா. போதும் காப்பிய ஊத்து. அதெல்லாம் ஊத்துறது இருக்கட்டும், ஊத்த வைக்காரா? பல்ல விளக்குனியா இல்லையா? ஏற்கனவே ஊத்த வைன்ற, அப்புறம் எப்படி அவன் பல்ல விளக்குவான்? நான் பல்ல விளக்குனேன், நீ பாத்தியா? நான் விளக்காததா ஊத்த வைனினா அவளதான் சொல்லிட்டேன். ஆமா நீ பல்லே விளக்கல, அப்புறம் அங்குட்டு தான் ப்ளா அடிச்சு போடுவாங்க. ஐயய்ய காலங்கதல நான் உங்களுக்கு சண்டை ஒலிக்கிறதுக்கே எனக்கு ஒரு வழி ஆயிடுது. ஏமா நான் பல்ல விளக்கிட்ட பண்ண வீட்ல போய் சொல்லுதுமா, இந்த பிள்ளை கிட்ட நீ எதுவுமே சொல்ல மாட்டமா? உங்களை மாதிரி தானே அஞ்சலியும் ஆர்த்தியும் ரெண்டு பேரும் சொன்ன பேச்சு கேட்டு இருக்கிறது இல்ல, ரெண்டு பேரும் கீரி பாப்பமா தான் அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. என்ன நீ என்ன ஆச்சு? வேற என்ன, உன் மருமகளும் தான் சண்டையை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்களே, இவங்கள சண்டை ஒலிக்கிறதே நமக்கு ஒரு வழி ஆயிடுது. எல்லார் வீட்லயும் அப்படிதான் அண்ணி. இந்தா நம்ம வீட்டுல இங்க இருக்குதுங்க பாத்தீங்க, ரெண்டு வாண்டோம். அங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. தப்பு பண்ணுனா ரெண்டும் ஒரே மாதிரி பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணலன்னு சாதிச்சிருவாங்க. ஐயோ ஐயோ, ஊத்தி தரேன், அப்படியே பொறுமையா குடிக்கணும் சரியா? சரித்த. நீ சாப்பாட்டுக்கு அரிசி எவ்வளவு ஊற வைக்கட்டும்? எவ்வளவு ஊற வைக்கிற? செல்வி அண்ணி அப்புறம் அண்ணன் அவங்க எல்லாமே அங்கே போயிட்டாங்க. இங்கே இருக்கிறது என்ன, நான் அவரு ரெண்டு பிள்ளைங்க, அத்தை, அப்புறம் பூமாரி, நீங்கள், அண்ணன், அப்புறம் ரெண்டு பசங்க, அப்புறம் ஊர்லேருந்து மொத்தம் ஒரு 15 உருப்படி வரும் நீ. 15 பேரா? சரி 3 உலக்க ஊற போடு போதும். சரி நீ மத்தியானத்துக்கு சேர்த்து ஊற வச்சிடவா இல்லை எப்படி? இல்லைம்மா மத்தியானத்துக்கு சோறு ஆக்கிக்குவான், உங்கள் அண்ணன் கறி எதுவும் எடுத்துகிட்டு வரேனாரு, அதை எதுவும் செஞ்சுக்குவான். நேற்று தானே கறி எடுத்தோம், மறுபடியும் எதுக்கு சும்மா கறி எடுத்துக்கிட்டு கிடக்குது? காசு வச்சுக்கிட்டு இருக்க முடியலையாம்மா? இல்லைம்மா பிள்ளைங்களாம் வேற வீட்டில் இன்னைக்கு, அதான் சரி எடுப்போமேனு. இதுங்கெல்லாம் திங்காமையா இருக்குதுங்க, எல்லாம் தின்னுட்டு தான் இருக்க. நீ காசு வேணாமா சும்மா இது பண்ணிக்கிட்டு? அத்தை இன்னைக்கு பாயசம் செஞ்சு தரீங்களா? ஆர்த்தி விடுமா, புள்ள ஆசைப்பட்டு கேட்குது, அதுவும் எல்லாரும் இருக்கோம், இன்னைக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போன்னு பார்த்தேன். சரி பாயசமே செஞ்சுட்டு உளுந்து கொஞ்சம் ஊற போடுமா, உளுந்து உடச்சு விட்டுருமா, ஒரு உலக்க ஊற போடு. கம்முனே இருக்க மாட்டீங்க நீ, சும்மா அத்தைக்கு செலவெழுத்து விட்டுட்டு இருக்கிய நீ. அடி வாங்கிடு ஆர்த்தி. ப்ளீஸ்மா, நீங்க கேட்டதை செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க. வேலை இருக்குன்னு அத்தை தான் செஞ்சு தருவாங்க. சரி சரி பிள்ளைங்களுக்காக தானே, எல்லாரும் இன்னைக்கு வீட்டில் இருக்கோம், செய்வோம் சரியா? அப்பாட்ட இரு சொல்லி உன்னை அடி வாங்க வச்சாதான் சரிப்பட்டு வரும். அத்தைக்கு செலவு இழுத்து விட்டுட்டு இருக்கிறதுக்கு. அப்ப அடுத்த கல்யாணம் அண்ணன் வீட்டுலதான். ஆமையா, போன தடவை ஏதோ சொரப்பியாச்சு, இந்த தடவை அப்படி இல்ல, அதெல்லாம் தட்டா புட்டான்னு பண்ணிடுவோம். என்னப்பா நீங்க இங்கிட்டு போறோம் வாரம் இதுக்கு பேசுறதுக்கு நாங்க இங்கே ஒரு வீட்டை வாங்கிட்டு இங்கே இருந்துடலாம் போல இருக்கே, சும்மா போயிட்டு வர்றதுக்கு. ஏன்பா நீங்க எதுக்கு தனியா வீடு வாங்கணும்? ஏன் நம்ம வீட்டுல வீடு இல்லையா? இங்கே வந்து இருந்துருங்க. அததான் பண்ணணும் போலப்பா. அண்ணே எப்பயும் கறிச்சோறுன்ட்டே இருப்ப, கல்யாணத்துக்கு கறிச்சோறு போடுவியா என்ன? போடாம இருப்பனா? அதெல்லாம் அசத்தி போடுவாங்க. குடிச்சாலும் குடிக்கணும், புளியங்கொம்பா பார்த்து குடிக்கணும்னு வாங்கில்ல, அந்த மாதிரி கறிக்கடையா பார்த்து குடிச்சிருக்கோம். இனி வருஷம் முழுக்க கையும் சோறுமாவே தான் திங்கணும், மத்த சோறெல்லாம் நமக்கு தொண்டை குழியில இறங்காதுன்னா பாத்துக்கவே. அப்ப இனிமே பொண்ணு வீட்டுல இருந்து தினந்தோறும் கறி அனுப்பிடுவாங்க. பின்ன நம்ம இத்தனை நாள் டெய்லி காசு கொடுத்துல போய் வாங்கணும், இனி எதுக்கும் காசு தர தேவையில்லை, சும்மா போனோமா நின்னோமா எடுத்து போடியா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்ப இனிமே அண்ணன் காட்டுல கறிச்சோறு தான். ஆமா பையன் சம்மதம் சொல்லிட்டானாப்பா? ஆமாங்கய்யா, பையனோட முழு சம்மதத்தோட தான் கல்யாணம் பேச்சே ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவெடுத்து எல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. ஏற்கனவே அவன் வேண்டாம்னு சொல்ல வம்படியா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு விட்டோம். அதுவும் எனக்கு வேற அந்த டைம்ல கொஞ்சம் உடம்புலாம் வேற சரியில்லாம இருந்துச்சு இல்லைங்களா, அதனால அதெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சோம். இந்த தடவைல நாங்க அவசரமே படக்கூடாதுன்னு முடிவெடுத்து பண்ணியிருக்கோம். சரியா. அடுத்து பூமாரிக்கு எப்ப கல்யாணம் வைக்கலான் இருக்கீங்க? எங்கனே நம்மளும் எல்லாத்துக்கிட்டையும் பாக்குற வீட்டெல்லாம் சொல்லி தான் வச்சிருக்கோம், நல்ல மாப்பிள்ளையா வேணும் அப்படின்னு. இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் பாத்துக்கோங்களே, நம்மலாம் வந்துட்டு அதிகமாக யார்ட்டையும் பேசவும் மாட்டோம், சண்டை வளர்க்க மாட்டோம், இந்த பீரிச்சு கட்டு தண்ணிக்கு நீ எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அந்த மாதிரி நல்ல பையனா நம்ம பூமாரிக்கு அமைஞ்சதுல நம்மளும் நிம்மதியா இருக்கலாம். வீட்டுல கடைக்குட்டி வேறையா, அதனால கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல குடும்பமாகவும் இருக்கணும். இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் பிரச்சனை கிடையாது, யாரும் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அந்த மாதிரி குடும்பமும் நல்லா இருக்கணும், மாப்பிள்ளையும் நல்ல குடும்பமா இருக்கணும். அதனால பாத்துக்கிட்டு இருக்கோம். கள்ளக்கண்டா நாயகண்ணன்ற கதையா, மாப்பிள்ளை ஒழுங்கா அமைஞ்சா குடும்பம் ஒழுங்கா இல்ல, குடும்பம் ஒழுங்கா அமைஞ்சா மாப்பிள்ளை ஒழுங்கா இல்ல அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி தட்டிக்கிட்டே போகுது. இனிமே என்ன பிறந்தா வரப்போறான், எங்கிட்டாவது பிறந்த இந்த மூலையிலையாவது வளர்ந்துருப்பான், தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கட்டும். நம்மளாம் இங்க இருக்கோம், எங்க சந்தோஷ் 3 நாளா இங்க தோட்டத்துல தண்ணி பாய்ச்சல, இந்த வேலை எதுவுமே பார்க்கலப்பா. அதனாலதான் சரி இன்னைக்கு மோட்டர் தண்ணி போட்டு விட்டாங்க, எதுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. சரி
ஆமா ஆமா, இதையும் பார்க்கணும்ல. மழை வந்து இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, மழையும் வேற வரல இல்லைண்ணே. அதான் நீங்க தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சாச்சா எப்படிப்பா? அதெல்லாம் காலையில 3 மணிக்குள்ள எந்திரிச்சு போய் தண்ணி பாய்ச்சி விட்டு வந்துட்டேனே. ஏன்னா பகல் நேரத்துல எல்லாம் நம்ம சொந்த மந்தம் எல்லாரும் இருக்கும்போது நம்ம பாட்டு போய் தோட்டத்துல வேலையை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால நான் நேரமா எந்திரிச்சு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சரிப்பா சரிப்பா. பேபி, லைலு பேபி, லைலு டார்லிங். I'm coming. அசோக், எப்படி இருக்கு என்னோட Dress? பட்டுக்குட்டி, அந்த வானத்துல இருக்க நிலாவே அப்படியே மாடர்ன் ட்ரெஸ்ல இறங்கி வந்த மாதிரி இருக்குடா. அம்புட்ட அழகா அழகா இருக்கடா. ஐயோ, சிரிக்கிறாளே, சிரிப்பால என்ன அடிக்கிறாளே. சரிடா பட்டுக்குட்டி, நேரங்காலமா போனோம்னா தான் பைக்லயே ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போனோம்னா கெத்தா இருக்கும். அப்புறம் 1 வீக் அங்க ஸ்டே தான். அதுக்கப்புறம் இங்கிட்டு வர்றதுக்குள்ள நமக்கு நேரமே இருக்காது. உனக்கு எப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பணும்னு தோணுதோ அவ்வளோ நாள் ஆசை தீர தீர நம்ம இருந்து ஸ்டே பண்ணிட்டு வர போறோம். ஓகேவா? அசோக், உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏற்கனவே நீ கொடுத்ததுனால தானே நான் கடையே வச்சிருக்கேன். இல்லைன்னா கடிவா எப்படியோ எனக்கு வேலை போன விஷயம் அவளுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்துச்சு மாவளே சாணியை எடுத்து செவுத்துல அடிக்கிற மாதிரி என்னை தூக்கி ஒரே தான் நச்சுன்னு அடிச்சிருப்பா. என்ன அசோக், எதுவும் சொன்னியா? இல்லடா பட்டுக்குட்டி, வாசுகிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம். பயபுல ஒழுங்கா பார்த்துப்பானான்ற ஒரு யோசனை தான். அசோக், அதெல்லாம் அவர் பார்த்து பாரு. நீ வண்டி எடு, நம்ம போவோம். பட்டுக்குட்டி ஹெல்மெட் மாட்டலடா, ஹெல்மெட் எடுத்துட்டு வரியா? ஹெல்மெட் போட்டா ஹேர் ஸ்டைல் காலஞ்சிடும். அப்படியாடா, சரிடா பட்டுக்குட்டி. மாமனுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் உனக்கு சூப்பரா இருக்கு. ஓகேடா பட்டுக்குட்டி, ஓகேடா பட்டுக்குட்டி. பட்டுக்குட்டி வாடா, வந்து ஏறு போவோம். பட்டுக்குட்டி, மாமனை இறுக்கி பிடிச்சிக்கடா. இப்ப வண்டியில நம்ம பறக்க போறோம். பறக்க போறேன்னு சொல்லி கீரை போட்டுறாத, அப்புறம் நான் ஒரேதான் பறந்துட போறேன். ஐயோ, என் செல்ல குட்டி காமெடி பண்ணிட்டாலே, காமெடி பண்ணிட்டாலே. ஐயோ ஐயோ ஐயோ, சிரிக்கிறாளே, சிரிப்பால என்ன அடிக்கிறாளே. அசோக், வண்டி எடு, போவோம். போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும். எப்படி இருக்கு மாமனோட வீலிங்? ஷாக்கா இருக்கு மாமோய். மா, ஐயோ, இவங்க என்ன ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாம இப்படி வந்து நிக்கிறாங்க? யாருமா, யார் இது? ஏமா, வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புவேன்னு சொன்னாங்கல்லம்மா, அவங்கதாம்மா. அடக்கடவுளே, இது என்னடி ஒரு பக்கம் விடியும் விடியாமையே வந்து நிக்கிறாங்க? ஐயோ அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? நோட்டீஸ் எல்லாம் ஒட்டிட்டாங்கன்னா வெளியே அசிங்கமா போயிடுமா. பாக்குறவங்க எல்லாம் சண்டி சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுமா. இரு நான் பேசுறேன். என்னம்மா நிக்க வச்சிட்டு இருக்க? என்னம்மா சொன்னபடி அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சா என்ன? சார், அது இன்னொரு ரெடி ஆகல சார். சொன்னேன்ல சார், இவங்க எப்படியானா ரெடி பண்ண மாட்டாங்க, நம்ம கிட்ட வாய்ஸ் அவுட் விடுவாங்க. அன்னைக்கு உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். அசலும் முதலுமா எனக்கு வந்து நாங்க கொடுத்த பணம் எங்களுக்கு வந்தாகணும்னு சொன்னேன்ல. என்னம்மா எங்களுக்கு விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா நீ? காசை கேட்கும்போது மட்டும் நல்லா இனிச்சுது, அது திருப்பி கொடுக்கும்போது மட்டும் கசக்குதோ? அதுவும் இல்லாம திமிரு பேச்சு வேற. நான் அப்பயே சொல்லிட்டு தானே போனேன் நோட்டீஸ் ஒட்டுவேன்னு. அப்படியே நான் சொல்லி நீ உன் இஷ்டப்படி இருக்கிறேன்னா அப்புறம் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுமா. சார், நீங்க போய் அந்த நோட்டீஸ் விட்டுங்க. ஒட்டிடாதீங்க சார், பாக்குறவங்க முன்னாடி ரொம்ப அசிங்கமா போயிடும் சார். எல்லாரும் சிரிக்க அடிச்சிருவாங்க சார். கஷ்டப்பட்டு கட்டின வீடு சார், நோட்டீஸ் ஒட்டினீங்கன்னா பாக்குறவங்கள ஒரு மாதிரி அடிச்சுக்குவாங்க சார். நாங்க என்ன என் சொந்த பணத்தையா கொடுத்துருக்கோம்? ஆபீஸ் பணமா? அதுக்கு நாங்க என்ன உங்களுக்கு பதிலா கட்ட முடியுமா? சொல்லுங்க பாப்போம். கட்டுங்கன்னு சொன்னா ஓவரா திமிரு பேச்சு பேச வேண்டியது. இப்ப என்னம்மா நடிச்சு நீலு கண்ணீர் விட்டுட்டு இருக்க? உங்க நீருக்கெல்லாம் இங்க நாங்க ஒன்னும் ஏமாளி கிடையாது சார். ரெடி பண்ணிருக்கோம் சார், கிடைச்சிரும் சார், கிடைச்சோன்னு தந்துடுறோம் சார். அப்ப இப்ப ரெடி ஆகல, 2 நாள் உனக்கு டைம் கொடுக்க தானே செஞ்சேன். ஐயா கோவப்படாதீங்கய்யா, பொறுமையா இருங்க. காசு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம்யா, 15 நாள் ஆகுங்கய்யா, வந்தோடனே கொடுத்துட்றோம் ஐயா. அது வரைக்கும் இப்ப ஒட்டிடாதீங்க ஐயா. ஏமா என்னமா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? 15 நாள் ஆகும், 20 நாள் ஆகும். என்ன கிளிப்புளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கு. மறுபடியும் அதே இதை சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நோட்டீஸை கொடுங்க, நானே போய் ஓட்டுறேன். சார், ஒட்டிடாதீங்க சார், 4 பேர் பார்த்தா சிரிப்பாங்க சார். வேண்டாம் சார், இந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க சார்.
கஷ்டப்பட்டு கட்டின வீடு சார். இதை ஒட்டிட்டீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாம் ஒரு பாதி பேசிடுவாங்க சார். சார் என் புருஷனும் என் கூட இல்லை சார். நான் ஒரு ஆள் சம்பாதிச்சு தான் சார் எல்லா கடனையும் அடைச்சிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க சார், நான் தந்துடுறேன் சார். இவங்க எப்படி தான் சார் சொல்லுவாங்க, நீங்கள் ஒட்டிங்க சார். தம்பி தம்பி, உங்களை விட எனக்கு வயசுல மூப்பு. உங்கள் அம்மா மாதிரியா? இப்படியெல்லாம் பேசாதீங்கய்யா. நான் என் எல்ஐசி பணம் சரண்டர் பண்ணியிருக்கேயா. அது 15 நாள் ஆகுமாங்கய்யா வரத்துக்கு. நான் வேணா அந்த இதில் எடுத்து காட்டுறேங்கய்யா. கண்டிப்பாக 15 நாளில் தந்துடுறோங்கய்யா. இப்போதைக்கு ஒட்டிடாதீங்கய்யா ப்ளீஸ்யா. மா உங்ககிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க முடியாதுமா. நானும் 100 வாட்டி வந்துட்டேன். வந்துட்டு போறதுக்கு எனக்கே சங்கடமா இருக்கு. ஒரு தடவை இப்படி பண்ணாதான் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு உங்களை பார்த்து நிறைய பேர் கத்துக்குவாங்க. முதல்ல நவுரு. ஐயா ஒட்டிடாதீங்கய்யா, நாங்கள் தந்துடுறோம்யா. 15 நாளில் தந்துடுறோம்யா. 15 நாள்ல தாங்க. அதுக்கப்புறம் நாங்களே இந்த வந்து நோட்டீஸ் எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஐயோ தம்பி, நெசமாதான் தம்பி. ஃபைனான்ஸில் கூட நான் கேட்டு பார்த்துட்டேன் தம்பி, கிடைக்கல தம்பி. ஆனால் என்னோட எல்ஐசி பணத்தை வச்சு தான் சரண்டர் பண்ணியிருக்கேன் தம்பி. எல்ஐசி பணம் வந்துடும் தம்பி. தந்தோடனே நாங்கள் அசல வட்டியுமே மொத்தமாக கொடுத்துட்றோங்க தம்பி. ப்ளீஸ் தம்பி விட்டுருங்க தம்பி, ஒட்டிடாதீங்கப்பா. அப்பா இல்லாத பிள்ளையா, இப்போ புருஷனும் கோச்சிட்டு போயிட்டாரு. இப்போ ஒருத்தியா கடந்துக்கிட்டு தான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. புரிஞ்சுக்கங்கய்யா, நாங்கள் தந்துடுறோய்யா. என் பிள்ளை தான் தரலை வைக்கலன்றீங்க, நான் தரேன்யா. எனக்கெல்லாம் ஒரு சொல்லு ஒன்று அப்படின்ற மாதிரி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தந்துடுறேய்யா. என் பிள்ளைக்கு இதில் நான் கேரண்டி கொடுக்குறேய்யா. நான் தரேன்யா. அம்மா ஏற்கனவே நான் ஏகப்பட்ட டைம் கொடுத்துட்டேம்மா. எனக்கு மேல் இடத்துல ஓவர் ப்ரெஷர்மா. அவங்க கட்டலைன்னா நீங்க உங்களோட சேலரி வச்சு கட்டுங்கன்றாங்க. எனக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு. எங்களோட சூழ்நிலையை நீங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும், சரிங்களா? நாங்க உங்களை வந்து இப்படி பேசுறோம் வைக்கிறோம்னா அதுக்கு காரணம் மேல் இடத்துல எங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர். நீங்க எதுவுமே பண்ணலைன்னா எப்படி தருவாங்க அப்படின்ற ப்ரெஷர்மா. உங்களையும் பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்குது. அதனால தான் நான் இத்தனை நாள் டைம் கொடுத்தேன். இவங்க திமுறா பேசுகிறாங்க வைக்கிறாங்க வர ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய கம்ப்ளைண்ட் வரவும் தான் நாங்கள் இந்த அளவுக்கு இறங்குறதா இருக்குது. புரியுதுங்களா? நாங்கள் ஒன்றும் வேணும்லாம் வந்துட்டு உங்களை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. எங்களுக்கு ப்ரெஷரு, எங்களுக்கு நிம்மதி இல்லைம்மா. அதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் நோட்டீஸ் ஒட்டிட்டு போகிறேன். நீங்கள் 15 நாள் கழித்து வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்களே வந்துட்டு அந்த நோட்டீஸ் எடுத்துடுறோம், சரிங்களா? ஐயா ஐயா, சத்தியமா நான் கொடுத்துட்றேயா. இந்த மாதிரி ஒட்டிடாதீங்கய்யா, பார்க்குறவங்க சிரிப்பாங்கய்யா. புரிஞ்சுக்கோங்கம்மா. ஐயா உங்களை பார்த்த கடவுள் மாதிரி இருக்கு, இப்படி பண்ணாதீங்கய்யா. நான் ஆஃபீஸர் கேட்டால் இந்த மாதிரி நோட்டீஸ் ஒட்டிட்டேன்னு நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? 15 நாளில் அமௌண்ட்டை கொண்டு வந்து கட்டுற வழியை பாருங்கள். அப்படி இல்லையா ஹையர் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, அது உங்களுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லிக்கணும், சரிங்களா? ஐயோ புண்ணியமா போவையா, உங்களுக்கு புண்ணியமா போவோம். கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோய்யா, கொடுக்காம இருக்க மாட்டேயா. 15 நாளில் நானே கொண்டு வந்து கட்டுறேயா, கட்டுறேன். இந்த வீடு தான் சொன்னாங்க. சந்தோஷனே, சந்தோஷனே. யார் வரும்னு தெரியலையே. வாங்கப்பா. மா என் பேர் பரமசிவம், நான் பக்கத்து ஊர் தான். சந்தோஷனே இல்லைங்களா? மாப்பிள்ளை தோட்டத்துக்கு போயிருக்காருங்க. ஓ சரிங்க சரிங்க, வீட்டுக்கு வர சொன்னாரு, அதான். இந்த ஒரு நிமிஷம் இருங்க, புள்ள இருக்காட்டா கூப்பிட்றேன். எம்மாடி மகா, மகா இங்க பாருமா, யாரோ வந்திருக்காங்க. யாருமா? அவர் ஏதோ பக்கத்து ஊரான், பரமசிவன்னாரு. ஏதோ மாப்பிள்ளை வர சொன்னாராம்ல, அதான் வீட்டுக்கு வந்திருக்காரு. என்னன்னு கேளு. என்னதத்த? அந்த தம்பி வந்திருக்காருமா, என்னன்னு தெரியல. சொல்லுங்கண்ணே, என்னங்கண்ணே? சந்தோஷனா மாடு கேட்டிருந்தா அப்படிங்க. அதான் சரி மாடு கொண்டு வந்தேன். 2 நாளில் பணம் தாரேனாரு. நாங்கள் வேற ஊருக்கு வர போகிறோமா, அதான் சரி மாட்டை விட்டு போவோம். அக்கௌண்ட்டில் எதுவும் பணத்தை போட்டு விட சொன்னால் போட்டு விடுவாருன்ட்டு தான் நான் மாடை கூட்டிகிட்டு வந்தேன். அப்படிங்களா? என்ன நீ அண்ணன் மாடு வாங்குறேன்னுச்சா? அதான் தெரியல, இது வேற கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோங்கண்ணே? நல்ல கறவை மாடுங்கக்கா, 70 ரூபாய்க்கு பேசணும். இப்போ 60 ரூபாய்க்கு தாரேன். ஏனே ஊருப்பட்ட விலையா இருக்கு, கொஞ்சமாவது குறைச்சி போட்டு கொடுக்கலாம்ல? பால் நல்லா கறக்கும்க்கா, நல்ல மாடுங்கக்கா. ஓ சரிங்க சரிங்க. சரிக்கா, அண்ணன் வந்தா சொல்லிருங்க, நான் இங்கே கட்டி விட்டு போறேன், சரிங்களா? ஐயோ கட்டெல்லாம் செய்யாதீங்க, அவர் வேற வேலைக்கு போயிட்டாரு. நீங்க வேற கட்டி விட்டுட்டு அப்புறம் ஏன் நிக்க வச்சீங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாரு. எம்மாடி வெள்ளிக்கிழமை அதுவுமா வந்திருக்கு, வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்த மாதிரி. வந்ததை எதுக்கு வேணான்னு அனுப்பி விட்ற? தம்பி அங்கே கட்டி விடுங்கப்பா, இருந்துட்டு போகட்டும். தீனியை நம்ம போட்டுக்கலாம். அம்மா கையில் சுத்தமாக காசு இல்லைம்மா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அக்கா அதெல்லாம் அண்ணன்கிட்ட நான் பேசிட்டேன்க்கா, விட்டுட்டு போறேன். அண்ணன்கிட்ட சொல்லிருங்க, சரிங்களா? ஆமா நீ நல்ல மாடாதான் இருக்குது. அதுவும் இல்லாம வெள்ளிக்கிழமை அதுவுமா வந்திருக்கு. அத்தை சொன்ன மாதிரி மகாலட்சுமியே வந்த மாதிரி தான், இருந்துட்டு போட்டு விடுங்க. ஐயோ அண்ணனுக்கு வேற காசு தரேன்னு சொல்லியிருக்கேன், இதில் வேற இதை கொண்டு வந்து விட்டுறாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது?
இருங்க, அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஃபோன் பண்ணிட்டு நான் அதை சொல்கிறேன். சரிங்கக்கா, ஃபோன் பண்ணி கேளுங்க. பரவாயில்ல, நல்ல முக லட்சணமாக நல்லா இருக்கு. மாப்பிள்ள, மகா போன் பண்ணுச்சா? நீங்க எதுக்குலன்னு மகா போன் பண்ணிருக்கு. இந்த வரேங்க மாமா, இந்த வரேன். கிளவிக்கிட்ட சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று பாரு. அத்தை, என்னத்து நீங்க போய் இந்த வேலை பார்த்துக்கிட்டு வைங்க வைங்க, நான் பார்த்துக்கிறேன். நீயே எவ்வளோ வேலைமா செய்வ, நான் சும்மா தானே உட்காந்துருக்கேன், இதெல்லாம் தொடச்சி விட்றேன். ஏத்த இதை போய் அதை இதன்னு பண்ணிக்கிட்டு கம்முன்னு விடுங்கத்த. எதுக்கு இப்படி? ஆறுகளி பிறக்க போது இல்லாமல் அதான் வீடு வாசலாம் வலிச்சு விடணும்ல, சாமி கும்பிடுவோம்ல, அதனால தாம்மா இதெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாம் போங்க, சாமியை கும்பிட்டு என்ன பண்றது? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. திக்கு இல்லாதவங்களுக்கு தெய்வம் தோணுன்ற மாதிரி நம்மள மாதிரி மனுஷ மக்களுக்கு கடவுள் தான் தோணை. மனுஷங்களை நம்புறதை விட கடவுளை தான் அதிகமாக நம்பணும். அவரு தான் நம்மளை எந்த நேரத்துல இருந்தாலும் காப்பாற்றுவார். ஆமாம், நீங்கள் சொல்கிறீங்க காப்பாற்றுவாருன்னு. என் பிள்ளையே இப்பையா அப்பையான்னு மாப்பிள்ளை துரத்தி விடுவாருன்ட்டு வருத்தத்தில் இருக்கேன். அதுக்கு உங்கள் கடவுள் என்ன காசு கொடுத்து என்ன உதவவா போகிறாரு? அட போங்க அத்தை, நான்லாம் போய் கடவுளை கும்பிட்டு கும்பிட்டு ஏமாந்தது தான் மிச்சம். அப்படி சொல்லாதம்மா. இப்போ என்ன, காசு தானே, எப்படியா இருந்தாலும் தம்பி புரட்டிடுவேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்குது, பாப்போம். நீங்கள் வேற, அவர் இப்போ தான் ஃபோன் பண்ணார். போன இடத்துல எதுவும் கிடைக்கலையாமா. வட்டி ஊறுபட்ட வட்டி சொல்கிறாங்களாமா. ஐயோ, 10 ரூபா வட்டி கட்ட முடியுமா? நம்ம என்ன அம்புட்டா சம்பாதிக்கிறோம்? வாயை கட்டி வயிற்ற கட்டி நம்ம சம்பாரிச்சு கொடுக்குற நிலமையிலையா இருக்கும்? ஆத்தாடி, என்னம்மா இது இப்படி ஒரு நிலமை. நமக்கு இடம் கடன்னு ஏதாவது இருந்தால் விற்று கொடுக்கலாம். நமக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. வாங்கி வச்ச நகனட்டும் பிள்ளைக்கே கொடுத்தாச்சு. இருக்கிற இடத்தையும் விற்று பிள்ளைக்கு கட்டி வச்சோம். இப்போ பாருங்க, நம்ம கேட்குற நேரத்தில் கொடுத்து உதவுறதுக்கு நாதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. கவலைப்படாதம்மா, கடவுள் ஏதாவது ஒரு வழி வெட்டுவாரு. வழிதானே, வெட்டுவார். கொஞ்ச நாள்ல என் புள்ள வாழா வெட்டியா வேணா இங்க வந்து இருக்கிறதுக்கு வழி வெட்டுவாரு. அப்படி சொல்லாதம்மா. பின்ன என்னத்த, நீங்களாம் ஏதாவது இருந்தீங்கன்னா கொடுத்துருப்பீங்க. நீங்களும் எதுவும் இல்லாம இருக்கீங்க. ஆமாம்மா, என்கிட்ட ஏதாவது இருந்தாலாவது கொடுக்கலாம். என்கிட்ட என்னத்த இருக்கு கொடுக்கறதுக்கு? ஏத்த, அந்த கோயிலுக்கு பக்கத்துல அம்புட்டி இடம் காலியாத்தானே கிடக்குது. அந்த இடம் உங்க பேர்ல தானே இருக்கு? ஆமாம்மா. பேசாட்டுக்கு அந்த இடத்த வேணா ஏதோ வட்டிக்கு வச்சாவது வாங்கி ஏதாவது கொடுப்போமா? எம்மாடி, உங்கள் மாமாவோட ஞாபகார்த்தமாக அந்த ஒரு இடம் மட்டும்தாம்மா இருக்குது. அது முதல்ல அவர் எனக்கு கல்யாணத்தப்ப வாங்கி கொடுத்தது. அந்த இடத்த போய் விற்று அடகு வச்சு கையை விட்டு போயிட்டா ரொம்ப சிரமம் இல்லைம்மா. சொந்த பேத்தியோட வாழ்க்கை அங்கே சில்லறையா தொங்க போகுது. அது உங்களுக்கு பெருசாக தெரியல. செத்து போன மாமாவோட ஞாபகார்த்தமாக அந்த இடம் இருக்குன்றீங்க. சரி, உங்களுக்கே கொடுக்கறதுக்கு மனசு வராத போது ஊரில் உள்ளவனா கொடுப்பான். விடுங்க, நாங்கள் பெத்த புள்ள, அவன் வாழா வெட்டியா இருந்துட்டு போகட்டும். விடுங்க. ஐயோ, அப்பெல்லாம் சொல்லாதம்மா. இல்லத்த, நான் என்னத்த போய் உங்களை எதுவும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. என் புள்ள தலையெழுத்து, அவளுக்கு இப்படி ஒரு தலையெழுத்துன்னா அது யாரால மாற்ற முடியும்? யாரை கண்டு நோவுறது? என் புருஷனுக்கு ஒரு துப்பு கெட்டவன். அவனுக்கு அறிவு கிரிவு இருந்திருந்தா இன்னைக்கு நம்மளும் 4-5 சேர்த்து வச்சுருந்துருக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து ஆக்கி போட்டு அவங்களுக்கு எல்லா செய்முறையும் செய்கிறோம். அதனால தான் எங்களை தூக்கி கணங்கான்றாங்க. என் புள்ள வாழ்க்கையை விட அவங்களுக்கு சோறு தான் முக்கியம். திங்கிற சோத்துக்கு கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கணும். நல்லா ஆக்கி போடுறாங்களே, நல்லா மூக்க முட்டை திங்கிறோமே, அந்த விவஸ்தை கொஞ்சமாவது இருக்குது. என்னத்த சொல்ல, நான் வாங்கிட்டு வந்தா வரோம் அப்படி. அத்தை, நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க? நான் உங்களை எதுவும் சொல்றேன்னு நினச்சிக்கிட்டீங்களோ? இல்லைம்மா, நான் உங்களை சொல்லல அத்தை. நான் இவர் இப்படித்தான் ஊரில் உள்ளதுகளை எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஆக்கி போடுன்னு என்னை இப்படித்தான் பாடா படுத்தி எடுப்பார். அதுகளுக்கெல்லாம் ஆக்கி போட்ட காசுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தா கூட என் பிள்ளை இன்னைக்கு அவ மாப்பிள்ளை கேட்டோன்னே காசு எடுத்து கொடுக்கலாம். அதுக்கு தான் வழியிலாம ஆக்கி விட்டானே இந்த துப்பு கட்ட மனுஷன். உங்களுக்கு சோறு போட்டு வச்சிருக்கேன் இந்த தட்டில், சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, பசி இல்லை. ஐயோ, நீங்கள் வேற பசியிலன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் பையன் வேற என்ன வைவாரு. போங்க, போய் நல்லா சாப்பிடுங்க. சோறு ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது. நீ சாப்பிட்டியாம்மா?
ஆமாம், பெத்த புள்ள வாழ்க்கையே அங்கே அங்கல் ஜில்லலியாக கிடக்குது. இதில் வேற கொட்டிக்கிறேன், அதுதான் குறைச்சல். கிளவி இவ்வளோ தூரம் சொல்கிறேன், கொஞ்சமாவது கரையிறாள் பாத்தியா? கல்லூரி மங்கி மாதிரி அப்படியே இருக்கிறாளே. நானும் ஜாடையாகவும் பேசி பார்த்துட்டேன், கரைய மாட்டிக்கிறாளே. அடுத்து என்ன பண்ணுறது? பார்ப்போம். மயிலே மயிலே இறங்க போடுனா போடாது, பிடிச்சி பிடுங்கினாதான் சரிப்பட்டு வரும். சின்ன தூண்டியில் போட்டு மீனை பிடிக்கலான்னு பார்த்தா அது சிக்காது போல இருக்கு. பெரிய வலையை போட்டு தான் இழுக்கணும் போல. இழுத்துருவோம்.